அனைவருக்கும் வணக்கம்ங்க. வாய்ஸ் ஆஃப் ஷனு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். துரோணாச்சாரியாரிடம் யாசகம் கேட்ட கிருஷ்ணர். துரோணாச்சாரியார் அதாவது துரோணர் யாருன்னு ஏற்கனவே உங்களுக்கு போன வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். துரோணர்ன்றவர் பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்களுக்கு குரு, அதாவது ஆசான். சரிங்களா? அவரை பற்றி அவர்கிட்ட யாசகம் கேட்குறாராம் கிருஷ்ணர். அவர் என்ன யாசகம் கேட்டாருன்னு பார்ப்போம். துரோணர் ஏகலைவனோட கட்டை விரலை குருதட்சணையாக பெற்று அதை ஒரு பொக்கிஷமாக போற்றி ஒரு தாயத்தில் மறைச்சி வச்சு தன்னோட கழுத்தில் கட்டிக்கிட்டாரு. ஏகலைவன் யாருன்னு தெரியும். ஏகலைவன் யாருன்னு தெரியணும்னா பழைய வீடியோஸில் போய் பார்த்துக்கோங்க. ஏகலைவன்றவன் ஒரு வேடன்னு சொல்லலாம். சரிங்களா? அவன் அவனுக்கு துரோணர் அவரோட சுயநலத்துக்காக அவரோட பதவி போயிடும். குருன்ற பதவி பீஷ்மரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த பதவி போயிடும். அவன் பயங்கர வில்லாளருங்க. ஏகலைவன் இருந்தான்னா அன்றைக்கி மகாபாரதமே வேறு மாதிரி மாறியிருக்கும். அவனோட திறமை அவ்வளோ திறமை. அதை என்ன பண்ணிட்டாரு, கட்டை விரலை காணிக்கையாக வாங்கிட்டார். சரிங்களா? அவனும் கொடுத்துட்டான். சரி, பார்ப்போம் இதில் என்ன சொல்ல வராங்கன்னு. அப்படி பொக்கிஷமாக வாங்கி தாயத்தில் மறைச்சி வச்சு கழுத்தில் கட்டியிருக்காரு. இதன் பின்னால் உள்ள தேவ ரகசியன்றது யாருக்கும் தெரியாதான். என்ன ரகசியம் தெரியுமா? அதாவது குரு தட்சணையாக பெற்ற பொருள் குருவின் உயிரை காக்குமாங்க. குரு தட்சணையாக பெற்ற பொருள் குருவோட உயிரை காக்குமா. இந்த ரகசியத்தை அறிந்தவர் கிருஷ்ணர் ஒருவர் தான். பாரத போரில் துரோணர் கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்டு தர்மத்தை காக்க இல்லை, கௌரவர்கள் பக்கம் போரிடுறாரு. போரிட்ட நிலையில் தர்மத்தை காக்கணும், அவரை அழிக்க வேண்டும். அவர் குரு தட்சணை என்ற தர்ம கவசத்தை தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கும் நிலையில் அவரை யாராலும் வெல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? தர்மத்தை நிலைநாட்ட முயற்சிப்பவரை தர்மம் காப்பாற்றும் என்ற வேத வாக்கின்படி கிருஷ்ணருக்கு தர்ம தேவதை துரோணரை வீழ்த்துற உபாயத்தை அவரோட காதில் போய் சொல்லுது. அதன்படி ஒரு முதியவர் வேடத்தில் கிருஷ்ணர் துரோணர்கிட்ட போகிறாரு. சுவாமி, என்னுடைய ஒரே பெண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. நம்மால் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. ஒரு வயசான தாத்தா மாதிரி போய் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. இப்போதான் ஒரு வரன் அமைஞ்சிருக்கு. ஆனால் மாங்கல்யம் வாங்க கூட என்கிட்ட பணம் இல்லை. நீங்கள் தான் கருணை கூர்ந்து உதவி செய்யணும்னு சொல்கிறாப்புல. உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உயிரை விடுறத தவிர எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி துரோணரோட கழுத்தில் தொங்கிய தாயத்தை அந்த முதியவர் உற்று பார்த்து கொண்டிருந்தார். இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட துரோணர் முதியவரோட யாசகத்தை நிராகரிக்க முடியாமல் மனவேதனையோட கழுத்தில் இருந்த தாயத்தை கழற்றி அவரோட கையில் கொடுத்து, ஐயா பெரியவரே, இது மிகவும் மதிப்பு வாய்ந்த தங்க தாயத்து. இதை அப்படியே உங்கள் மகளுக்கு மாங்கல்யமாக அழித்து திருமணத்தை நடத்தி விடுங்கள்னு கூறி மானசீகமாக மணமக்களை போர் முனையிலிருந்தே ஆசீர்வதிக்கிறாரு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. முதியவரான கிருஷ்ணர் துரோணருக்கு வணக்கம் செலுத்தி விட்டு திரும்பினார். துரோணரிடமிருந்து பெற்ற ஒப்பற்ற பரிசான குரு பக்திக்கு உதாரணமான ஏகலைவனோட கட்டை விரலை தன்னுடைய புல்லாங்குழலில் பதிச்சு வச்சு கொண்டார் கிருஷ்ணர். அதன் மூலம் குரு பக்திக்கு உரிய மரியாதையையும் குருவை போற்றுற உத்தம சீடனோட மேன்மையையும் அனைவருக்கும் உணர்த்தினார். அதன் பின் தனது யுக்தியால் துரோணரை அழிச்சார். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.